வங்கி, ஆங்கிலத்தில் பேங்க். வங்கியை பற்றி ஒரு சிறு பத்தியை ஆங்கிலத்தில் எவ்வாறு மொழிபெயர்ப்பது என்பதை நாம் இங்கு அறிந்து கொள்ளலாம். வங்கி மற்ற மக்கள், அதாவது வைப்பு தொகையாளர்கள் பணத்தை கையாளும் ஒரு நிதி நிறுவனம் ஆகும். இந்த வாக்கியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பது எப்படி? Bank is a financial institution which deals with other people's money, that is depositors. அதாவது வங்கி என்பது பேங்க், மற்ற மக்கள் என்றால் other people, அதாவது வைப்பு தொகையாளர்கள் என்பதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தால் that is depositors. அடுத்து பணத்தை கையாளும் ஒரு நிதி நிறுவனம் ஆகும் என்பதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தால் is a financial institution which deals with என்பது பொருள். ஆகையினால் வங்கி மற்ற மக்கள், அதாவது வைப்பு தொகையாளர்கள் பணத்தை கையாளும் ஒரு நிதி நிறுவனம் ஆகும் என்ற வாக்கியத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பு Bank is a financial institution which deals with other people's money, that is depositors. அடுத்த வாக்கியம், வங்கிகள் பணத்தை அதிகமாக இருப்பவர்களிடம் இருந்து சேகரித்து இல்லாதவர்களுக்கு கொடுக்கின்றனர். இந்த வாக்கியத்தை மொழிபெயர்த்தால் Banks collect money from those who have surplus money and give the same to those who are in need of money. அதாவது collect money என்றால் சேகரிப்பது, சர்ப்ளஸ் மணி என்றால் அதிகமாக பணம் உள்ளது என்பது பொருள். கிவ் என்றால் கொடுப்பது, சேம் என்றால் அதையே என்று பொருள். Those who are in need of money என்றால் பணம் தேவைப்படுபவர்கள் என்று பொருள். ஆகையினால் வங்கிகள் பணத்தை அதிகமாக இருப்பவர்களிடம் இருந்து சேகரித்து இல்லாதவர்களுக்கு கொடுக்கின்றனர் என்ற வாக்கியத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பு Banks collect money from those who have surplus money. அதாவது வங்கிகள் அதிகமாக பணம் இருப்பவர்களிடமிருந்து பணத்தை சேகரித்து and give the same to those who are in need of money. அதையே இல்லாதவர்களுக்கு கொடுக்கின்றனர் என்பது பொருள். அடுத்த பத்தி, ஒரு வங்கி காசோலைகள் மற்றும் வரைவோலைகள் வழங்குவதன் மூலம் வாடிக்கையாளர்கள் எளிய முறையில் பணம் செலுத்தவும் திரும்ப பெறவும் முடிகிறது. இந்த வாக்கியத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பு A bank provides easy payment and withdrawal facility to its customers in the form of checks and drafts. அதாவது காசோலைகள் என்றால் செக்ஸ், வரைவோலைகள் என்றால் டிராப்ட்ஸ். வாடிக்கையாளர்கள் என்பது கஸ்டமர்ஸ், பணம் செலுத்துதல் என்பது பேமெண்ட், திரும்ப பெறுதல் என்பது வித்ட்ராயல். எளிய முறையில் என்பதை ஈஸி என்று கூறப்பட்டுள்ளது. ஆகையினால் ஒரு வங்கி காசோலைகள் மற்றும் வரைவோலைகள் வழங்குவதன் மூலம் வாடிக்கையாளர்கள் எளிய முறையில் பணம் செலுத்தவும் திரும்ப பெறவும் முடிகிறது என்ற இந்த வாக்கியத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பு A bank provides easy payment and withdrawal facility to its customers. அதாவது வங்கி எளிய முறையில் பணம் செலுத்துதல் மற்றும் பணம் பெற்றுக்கொள்ளுதல் போன்ற சேவைகளை
வாடிக்கையாளர்களுக்கு வழங்கியுள்ளது in the form of checks and drafts. அதாவது வங்கிகள் இந்த சேவைகளை காசோலைகள் மற்றும் வரைவோலைகள் மூலமாக நமக்கு வழங்குகின்றனர் என்பது பொருள். அடுத்த பத்தி, ஒரு வங்கி வெவ்வேறு காரணங்களுக்காக பணம் தேவைப்படுபவர்களுக்கு கடன்கள் வழங்கும். இதன் ஆங்கில மொழிபெயர்ப்பு, A bank lends out money in the form of loans to those who require it for different purposes. அதாவது கடன்கள் என்றால் loans, வெவ்வேறு காரணங்கள் என்பது different purposes. இங்கு வங்கி பல்வேறு காரணங்களுக்காக பணம் தேவைப்படுபவர்களுக்கு கடன்கள் வழங்குகின்றன என்பதை a bank lends out money in the form of loans, கடன்கள் வழங்குகின்றன to those who require it for different purposes, வெவ்வேறு காரணங்களுக்காக பணம் தேவைப்படுபவர்களுக்கு என்பதே இந்த பத்தியின் பொருள். அடுத்த பத்தி, வைப்பு தொகையாளர்கள் தேவைப்படும் போது அவர்களின் பணத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஏடிஎம் 24 மணி நேரம் வங்கி சேவைகளை அளிக்கிறது. இதன் ஆங்கில மொழிபெயர்ப்பு, Depositors can drop their money as and when required. ATM facilitates 24 hours of banking services. இங்கு வைப்பு தொகையாளர்கள் என்பது depositors, can drop their money என்றால் அவர்கள் பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்பது பொருள். as and when required என்றால் அவர்களுக்கு தேவைப்படும் பொழுது என்பதே பொருள். ஆகையினால் வைப்பு தொகையாளர்கள் தேவைப்படும் போது அவர்களின் பணத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்ற வாக்கியத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பு, Depositors can drop their money as and when required. இந்த பத்தியில் உள்ள அடுத்த வாக்கியம், ATM facilitates 24 hours of banking services. அதாவது facilitates என்பது சேவைகள் புரிகின்றது என்பது பொருள். 24 மணி நேரமும் வங்கி சேவைகளை ஏடிஎம் நமக்கு வழங்குகின்றது என்பதே இதன் பொருள். ATM facilitates 24 hours of banking services.